Hello students, இன்னைக்கு JEE main January 29th shift 2 question paper complete discuss பண்ண போறோம். So first question பார்க்கிறதுக்கு முன்னாடி question paper எப்படி இருந்துச்சுன்னு analyze பண்ணிடலாம். Coming to section A, 9 easy level questions, 7 medium level questions கேட்டிருக்காங்க and கொஞ்சம் கஷ்டமா 4 questions கேட்டிருக்காங்க. And then coming to section B, இதுல நமக்கு choice இருக்கு. So easy level questions 2 கேட்டிருக்காங்க, 5 medium level questions and 3 difficult level questions கேட்டிருக்காங்க. So, in the question paper ரொம்ப complicated லாம் கிடையாது. It's a type of a lengthy paper, that is work பண்றதுக்கு it takes time. So, அது ஒன்று தான் இங்க ப்ராப்ளமா இருந்திருக்கும். And overall இது ஒரு medium level paper தான். So, இப்போ questions discuss பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி first time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் subscribe பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. And also NEET and JEE regarding உங்களுக்கு ஏதாவது queries or doubts இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The ratio of de Broglie wavelength of an alpha particle and a proton accelerated from rest by the same potential is 1 by root of m. The value of m. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா alpha particle and proton ரெண்டுத்துக்குமே de Broglie ratio கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா நமக்கு ஹீலியம், தட் இஸ் 2He4 வரும். ஸோ இப்போ எனக்கு இங்கே அட்டாமிக் நம்பர் 2, ஸோ நமக்கு 2 சார்ஜ் இருக்கும் அண்ட் 4 மாஸ் இருக்கும். இதே ப்ரோட்டான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு சார்ஜ் இருக்கும் அண்ட் எகெயின் ஒரே ஒரு மாஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ ரிலேஷன் எழுதலாம். de Broglie wavelength with respect to the potential difference நம்ம பார்க்கணும், that is lambda is equal to h by root of 2mqv. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கு எழுதலாம், that is lambda for the alpha particle is equal to h by root of, அப்படியே substitute பண்ணலாம், 2 மாஸ்ன்ற இடத்துல நமக்கு 4m வரும், so 4m and charge ன்ற இடத்துல alpha பார்ட்டிகளுக்கு 2qன்னு வரும், so into 2q. பொட்டென்ஷியல் வந்து alpha particle and protonக்கு சேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொட்டென்ஷியல் நம்ம v-னே எடுத்துக்கலாம். ஓகே, so this is for the alpha particle. இதே மாதிரி புரோட்டானுக்கு பார்க்கலாம். lambda for the proton is equal to h by root of 2, ஒரே ஒரு மாஸ் தான் இருக்கு, m, சார்ஜும் q அண்ட் சேம் பொட்டென்ஷியல் v இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ரேஷியோ எடுக்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா h கேன்சல் ஆயிரும், 2 mq கேன்சல், vயும் கேன்சல். பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். lambda for the alpha particle by lambda for the proton is equal to 1 by root of 4 2s are 8, root 8 வருது. This is equal to 1 by root of m இருக்காங்க. ஸோ 1 by root of m. அப்போ m ன்ற இடத்துல நமக்கு 8 இருக்கு. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் 8. ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கேட்ஸ்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமுக்கு நமக்கு எக்ஸ்பிரஷன் எழுதுறோம். ஸோ 2 இன்புட் இருக்கு, A and B. ஸோ இங்க பாருங்க, இந்த ஏன்ற இன்புட் நாட் கேட்டுக்குள்ள போகுது, அப்போ ஏன்றது A பாரா மாறிடும். நெக்ஸ்ட் இதே இது இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் A. நெக்ஸ்ட் இன்புட் B பார்க்கலாம். இது வந்து டைரக்டா இங்க ஜாயின் ஆயிருச்சு, அப்போ இங்க வந்து B-ஆ தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பாருங்க, இது நாட் கேட்டுக்குள்ள போயிருக்கு, அப்போ Bன்றது இங்க B பாரா மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், இங்க 2 அண்ட் கேட் இருக்கு. ஸோ அண்ட் கேட்டோட எக்ஸ்பிரஷன் A டாட் B, பட் ஏக்கு பதிலாக இங்க A பார் இருக்கு. ஸோ யூ கேன் ரைட் இட் ஆஸ் A பார் டாட் B. அண்ட் அதே மாதிரி இங்க பார்க்கலாம், நமக்கு A டாட் B பார்னு வருது. ஓகே, ஸோ இந்த 2 அவுட்புட்டும் இஸ் ஃபெட் ஹேஸ் அ இன்புட் ஃபார் த ஆர் கேட். இந்த ஆர் கேட்டுக்கு இன்புட்டா இதாகுது. அப்போ ஆர் கேட்டோட ஃபங்க்ஷன் என்னது, 2 இன்புட்டை டைரக்டா ஆட் பண்ணலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் டைரக்டா ஆட் பண்ணலாம். அப்போ A பார் டாட் B பிளஸ் A டாட் B பார். ஸோ இது எதோட எக்ஸ்பிரஷன் அப்படின்னா எக்ஸ்நாரோட எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்நாரில் எனி ஒன் இன்புட் ஹையா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து ஹையா இருக்கும், அப்படி இல்லைன்னா அவுட்புட் வந்து 0 தான். ஸோ அது மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். At 300 Kelvin, RMS speed of an ideal gas molecule is root of alpha plus 5 by alpha times average speed of gas molecules. ஸோ இங்கே 2 ஃபார்முலா வருது. ஒன்று RMS speed of an ideal gas, இன்னொன்று average speed. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எடுத்துடலாம், that is VRMS, that is equal to, அதோட ஜென்ரல் ஃபார்முலா root of 3RT by m. அண்ட் அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடுக்கும் ஃபார்முலா இருக்கு, that is V average is equal to again square root of 8RT by pi n. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா VRMS, that is RMS speed of a ideal gas molecule is root of alpha plus 5 by alpha times the average speed னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ரிலேஷன் எழுதலாம், that is VRMS is equal to root of alpha plus 5 by alpha into V average. ஸோ அந்த ரிலேஷன் தான் கொடுத்துருக்காங்க.
அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். VRMSன்ற இடத்துல ரூட் ஆஃப் 3RT by M that is equal to root of alpha plus 5 by alpha. V averageன்ற இடத்துல root of 8RT by pi M வரும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க எல்லா சைடுமே நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா நமக்கு ரூட் 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 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்க்கலாம், இங்கே M இருக்கு, இங்கே M இருக்கு, கேன்சல். again RT கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பார்க்கலாம், that is 3 is equal to alpha plus 5 by alpha into 8 by pi வரும். ஸோ இது அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ 3 பையன்ற இடத்துல 22 by 7 போட்டுக்கலாம். அப்போ 22 by 7 into 8 that is equal to alpha by alpha வந்து 1 plus 5 by alpha நமக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் கால்குலேஷன். அண்ட் ஆல்சோ இங்கே கேன்சலும் ஆகும். தட் இஸ் இங்கே வந்து நமக்கு 11 வரும், இங்கே வந்து 4 வரும். அப்போ இங்கே 33 by 28 and plus 1 வந்து ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா -1 is equal to 5 by alpha. ஓகே, ஸோ அப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 5 வரும். ஸோ 5 by 28 is equal to 5 by alpha. அப்போ 5 நமக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம், alpha is equal to 28. அவங்க alpha தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் B is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். Substance A has atomic mass number 16 and half-life of 1 day. ஸோ ஃபர்ஸ்ட் given data எடுத்துக்கலாம். A substance இருக்கு. ஸோ அதோட மாஸ் நம்பர் வந்து 16 கொடுத்துருக்காங்க அண்ட் half-life period வந்து 1 day. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. Another substance B has atomic mass number 32 and half-life of half day ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Bன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு half-life period வந்து half day. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, if both A and B simultaneously start undergo radioactive decay at the same time with initial mass 320 gram each, how many total atoms of A and B combined would be left? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க அண்ட் ஆல்சோ ரெண்டுத்துக்குமே அட் அ டைம்ல சைமல்டேனியஸா ரேடியோஆக்டிவ் டிகே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 2 days கழிச்சு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, இனிஷியலா 320 கிராம் இருக்கு. ஸோ அதுல நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருந்திருக்குன்னா the number of atoms in A initial one that is equal to mass வந்து 320 by atomic mass number வந்து 16. அப்போ 320 by 16 நமக்கு வந்து 20. ஸோ இனிஷியல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் சொல்லலாம், அது வந்து 20. ஸோ அதே மாதிரி பிக்கும் பார்க்கலாம், N0 for B that is equal to initial mass வந்து 320 by atomic mass வந்து 32. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா you will get it as 10. Okay, so 10 number of atom initial for the substance B. Okay, இப்போ அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பார்க்கலாம்னா 2 days கழிச்சு இண்டிவிஜுவலா தனித்தனியா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போறது A சப்ஸ்டன்ஸ்க்கு. ஸோ ஃபார் A என்ன ஃபார்முலா எடுக்கலாம்னா N by N0 is equal to 1 by 2 power N ன்னு எடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே Nன்றது T by T half. ஸோ ஃபர்ஸ்ட் A சப்ஸ்டன்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ N is equal to டைம் வந்து 2 daysக்கு கேட்டிருக்காங்க. 2 by half life period வந்து 1. ஸோ 1 2 by 1 வந்து நமக்கு 2 தான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ ஏக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் NA by N0A வந்து நமக்கு 20. ஸோ 20 is equal to 1 by 2 power Nன்ற இடத்துல நமக்கு 2 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்க NA is equal to இந்த ஸ்கொயர் உள்ள வந்துருச்சுன்னா 4. அப்போ 20 by 4 that will be 5. ஸோ இப்போ A சப்ஸ்டன்ஸ்ல பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி நம்ம Bக்கும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபார் த B அண்ட் அதே ஃபார்முலா எடுத்துக்கலாம். NB by N0B is equal to 1 by 2 power N. So N is equal to T by T half. Then again T ன்றது 2, T half ன்றது 1 by 2. So 2 மேல போச்சுன்னா 4. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். NB by N0B ன்றது நமக்கு என்னது இனிஷியல் அமௌண்ட் 10. So 10 is equal to 1 by 2 power Nல வந்து நமக்கு 4 வரும். கரெக்டா? அப்போ NB is equal to 10 by 2 power 4 நம்ம பார்க்கணும். So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So 16 வரும். அப்போ 10 by 16 நம்ம கால்குலேட் பண்ணா அப்ராக்சிமேட்டா 0.625 வரும். ஓகே, ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் ஃபார் த பியும் தெரிஞ்சிருச்சு, ஏயும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆனதானே கேட்குறாங்க. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். தட் இஸ் N of A plus N of B that is equal to இங்கே நமக்கு 5 கிடைச்சிச்சு. 5
plus 0.625. So இங்க நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 5.625 கிடைக்கும். ஓகே, ஸோ பட் இவங்க கேட்கறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் அவகாடோ நம்பரோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் that is equal to நமக்கு 5.625 into Avogadro number 6.023 into 10 power 23. Okay, so இதை calculate பண்ணா நமக்கு answer 3.38 into 10 power 24 னு கிடைக்கும். We'll check the option. Option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். A block of mass 20 kg is moved with a constant force F for 20 seconds. So let us consider இது வந்து surface, இதுல ஒரு block வச்சிருக்கோம், அதோட mass வந்து m. Okay, so இப்போ இதுக்கு வந்து ஒரு force கொடுக்குறாங்க for 20 seconds கொடுக்குறாங்க. அப்போ கண்டிப்பா இது ஒரு distance வந்து cover பண்ணிருக்கும். Okay, so starting from rest னா initially அது வந்து restல இருந்திருக்கு, initial velocity goes to 0 and 20 seconds அப்புறமேட்டு அந்த force கொடுக்கறத stop பண்ணிட்டாங்க. Next இவங்க என்ன சொல்றாங்கன்னா, it is then observed that block moves 50 meter in next 10 seconds. So இவங்க force கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில 50 மீட்டர் கவர் பண்ணிருக்கு in 10 seconds. ஓகே, ஸோ அப்போ இங்க force கொடுக்கறத ஸ்டாப் பண்ண உடனே இது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில போயிருக்கும். அந்த வெலாசிட்டி v என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னன்னா velocity is equal to distance by time. ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம், distance வந்து 50, time வந்து 10. அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 மீட்டர் per செகண்ட். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஃபைனல் வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட் இங்கே என்ன கேட்குறாங்க, ஃபோர்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது ஆக்சிலரேட் ஆயிருக்கு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டைம் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம். A is equal to change in velocity with respect to time. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை டைம் t. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். V ன்ற இடத்துல 5 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 by time வந்து 20. So 5 by 20 that will be 1 by 4. 1 by 4 meter per second square. இதை வச்சு நம்ம force கண்டுபிடிக்கலாம். That is F is equal to ma. So mass கொடுத்திருக்காங்க 20, a ன்ற இடத்துல 1 by 4. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 நியூட்டன். ஓகே, அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் B is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். A square loop of area 25 cm square has a resistance 10 ohm. So first given data எடுத்துக்கலாம். Area A is equal to 25 cm square and also it's a square loop னு சொல்லிட்டாங்க. அப்போ side length வந்து ரெண்டு சைடும் சேமாக தான் இருக்கும். Next resistance கொடுத்திருக்காங்க. R is equal to 10 ohm and then magnetic field கொடுத்திருக்காங்க. That is B is equal to 40 Tesla. Okay, so next என்ன சொல்றாங்கன்னா, the plane of a loop is perpendicular to the magnetic field. So perpendicular na theta வந்து 90 degree. The work done in pulling the loop out of the magnetic field slowly and uniformly in 1 second. So என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அதுல ஒரு ஸ்கொயர் லூப் வைக்கிறாங்க. இப்போ அந்த ஸ்கொயர் லூப்பை மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து வெளியே எடுக்கணும் வித்தின் 1 செகண்ட். அப்ப அதுக்கான ஒர்க் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டியூஸ் இஎம்எஃப் கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் இன்டியூஸ் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அப்போ ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுமா? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? தட் இஸ் பி டாட் ஏ. ஓகே, ஸோ பின்ற இடத்துல நமக்கு 40 வந்துடும். ஏரியான்ற இடத்துல 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பட் நம்ம மீட்டர் ஸ்கொயர்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 25 இன்டூ 10 பவர் மைனஸ் 4. அப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ நமக்கு இங்கே 1000 இன்டூ 10 பவர் மைனஸ் 4னு வரும், விச் இஸ் 0.1. ஸோ இதுதான் இனிஷியல் ஃப்ளக்ஸ். ஃபைனல் ஃப்ளக்ஸ் வந்து டைரக்டா 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா லூப் வந்து கம்ப்ளீட்டா மேக்னெட்டிக் ஃபீல்டு விட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு விட்டு வெளியே வந்துருச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. அப்போ இங்கே B 0னா ஃப்ளக்ஸ் வந்து 0. அப்போ இனிஷியல் ஃப்ளக்ஸ் நமக்கு 0.1, அதே ஃபைனல் ஃப்ளக்ஸ் வந்து 0. இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா E is equal to மைனஸ் ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் தானே. ஸோ ஃபைனல்ன்ற இடத்துல நமக்கு 0 இருக்கு, மைனஸ் இனிஷியல்ன்ற இடத்துல 0.1 பை டைம் வந்து 1 செகண்ட். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ E is equal to 0.1 volt. ஸோ இன்டியூஸ் இஎம்எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம கரண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா V is equal to IRன்னு படிச்சிருப்போம். இங்கே Vக்கு பதிலா E is equal to IR. தட் இஸ் I is equal to E by R. ஸோ ஈன்ற இடத்துல 0.1, ரெசிஸ்டன்ஸ்ன்ற இடத்துல 10. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 0.01 ஆம்பியர்னு சொல்லலாம். or else 10 power minus 2 ஆம்பியர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கரண்ட். ஸோ இதை வச்சு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம்.
அப்போ force ஓட formula F is equal to I L V sin theta. So இங்க thetaன்றது 90 degree. So sin 90 வந்து 1 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் பார்க்கலாம். I என்ற இடத்துல 10 power minus 2. Length அப்படியே இருக்கட்டும். And magnetic field வந்து 40 சொல்லியிருக்காங்க. So into 40. அப்போ என்ன வரும்னா 40 into 10 power minus 2 into length. Lengthன்றது என்னது? Side of the loop தான். கரெக்டா? So இது வந்து force. இப்போ அவங்க கேட்குறது work. அப்போ workோட formula என்னன்னா force into displacement. So force the அப்படியே substitute பண்ணலாம். That is 40 into 10 power minus 2 into length. Displacementன்றது என்னது? Again side of the loop தான். அது again நம்ம Lன்னு எடுத்துக்கலாம். அப்போ L into L, L square ஆயிரும். So இங்க L squareன்றது நமக்கு என்னன்னா area of the square loop, that is area. So இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ substitute பண்ணலாம். அப்போ 40 into 10 power minus 2 இங்க L square, L squareக்கு பதிலா நம்ம area Aன்னு எடுத்துக்கலாம். So A யோட வேல்யூ நமக்கு தெரியும் 25 into 10 power minus 4 meter square. Okay. So அப்போ நம்ம இங்க calculate பண்ணலாம். இங்க டோட்டலா 10 power minus 6 இருக்கு. So 25 into 40 நம்ம வந்து calculate பண்ணலாம். நமக்கு 1000 வரும். அப்போ பேலன்ஸ் நமக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா 10 power minus 3 joule. So இதுதான் நமக்கு work. அப்போ option 2 is the right answer. அடுத்த question laws of motionல இருந்து பார்க்கலாம். The time taken by an object to slide on 45 degree rough inclined plane is n times as it takes to slide on perfectly smooth 45 degree inclined plane. So first நம்ம ரெண்டு inclined plane எடுத்துக்கலாம். So first one angle வந்து 45 degree and அந்த inclined plane வந்து rough-ஆ இருக்கு. அப்போ friction வந்து playக்கு வரும். அதே மாதிரி இன்னொரு inclined plane இருக்கும். அதோட angle 45 degree தான். பட் அது பர்ஃபெக்டா ஸ்மூத்தா இருக்கு. அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான் பிளேக்குள்ள வரும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஸ்மூத்தான சர்ஃபேஸ்ல ஸ்லைட் பண்றதுக்கு டைம் வந்து டி ஆச்சுன்னா அதே ரஃப்பான சர்ஃபேஸ்ல n டைம்ஸ்ன்றாங்க. அப்போ nt. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவங்க கேட்கறது the coefficient of kinetic friction between the object and inclined plane. coefficient of kinetic friction கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நமக்கு ஈக்குவேஷன் எடுக்க தெரியணும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி எடுக்கணும், ஷார்ட் கேசஸ் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு laws of motion short notes and formulas வீடியோல கம்ப்ளீட்டா நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அப்போதான் இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நான் டைரக்டா கண்டிஷன்ஸ் எடுக்க போறேன். ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கு ஆக்சிலரேஷனுக்கு கண்டிஷன் A is equal to G sin theta and அதே மாதிரி ரஃப்பான சர்ஃபேஸ்ல ஆக்சிலரேஷனுக்கு A is equal to G into sin theta minus mu k cos theta. ஓகே. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ரெண்டுமே ஐடென்டிக்கல் இன்க்ளைன் பிளேன். அப்போ ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அண்ட் இனிஷியலாக ஆப்ஜெக்ட் நம்ம ரெஸ்ட்ல தான் வச்சிருப்போம். அப்போ ரெண்டுத்துக்குமே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஓகே. ஸோ அப்போ இதெல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி ஃபார்முலா எடுக்கலாம். தட் இஸ் S is equal to ut plus half at square. பட் இனிஷியல் வெலாசிட்டி 0வா, அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ ரெண்டு இன்க்ளைன் பிளேனுக்குமே டிஸ்டன்ஸ் S வந்து சேமாக இருக்கு. ஆக்சிலரேஷன் அண்ட் டைம் மட்டும் தான் மாறும். ஸோ அப்போ ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரஃப்பான பிளேனுக்கு எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் S is equal to half ஏன்ற இடத்துல G into sin theta minus coefficient of kinetic friction into cos theta and time பார்க்கணும். டைம் வந்து இங்கே nt-ஆ, அப்போ நமக்கு nt the whole square that is equal to. ஸோ again அதே டிஸ்டன்ஸ் தானே இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ இதோடு ஈக்குவேட் பண்ணிடலாம். for the smooth surface again half a-க்கு பதிலா G sin theta and time வந்து t square. ஓகே. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் half g கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் sin 45 வந்து 1/√2 மைனஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன் இன்டு cos 45 வந்து again 1/√2 இன்டு நமக்கு வந்து இங்க n ஸ்கொயர் t ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு again இங்க தீட்டா இருக்கா, sin 45 வந்து 1/√2 into t square. அப்போ t square cancel ஆயிரும். பேலன்ஸ் 1/√2 காமனா இருக்கு. அப்போ 1/√2 காமனா எடுத்துட்டோம்னா 1 minus coefficient of kinetic friction into n square is equal to 1/√2. ஸோ √2 cancel ஆயிடுச்சு. பேலன்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். தட் இஸ் இங்க நான் எழுதுறேன். தட் இஸ் n square இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1 minus coefficient of kinetic friction is equal to 1/n square. ஸோ அப்போ இந்த சைட் கொண்டு வரலாம். 1 minus 1/n square is equal to coefficient of kinetic friction. ஸோ இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 4 is the right answer. Next question. In a region with electric field 30 I vector,
A charged particle of charge Q is equal to 2 into 10 power minus 4 coulomb is displaced slowly from 1, 2 to origin. So என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு, that is E is equal to 30 I vector, and அதுல வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ் பண்றாங்க. பொசிஷன் 1, 2ல இருந்து origin அப்படின்னா 0, 0. அவங்க கேட்கறது work done by the external agent. ஸோ ரொம்ப சிம்பிள், நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ் ஆக்சஸ்ல மட்டும்தான் இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் தான் டிஸ்பிளேஸ்மென்ட் பார்க்கணும், தட் 1 to 0. அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் பார்க்கலாம், டிஸ்பிளேஸ்மென்ட் 1 to 0னா நமக்கு 1 மீட்டர் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இவங்க ஒர்க் டன் கேட்குறாங்க. ஒர்க்கோட ஃபார்முலா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டூ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் நமக்கு ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ டிஸ்பிளேஸ்மென்ட். அப்போ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டூ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்ன்ற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டூ டிஸ்பிளேஸ்மென்ட் எழுதிக்கலாம். ஸோ சார்ஜோட வேல்யூ நமக்கு தெரியும் 2 into 10 power minus 4 and electric field வந்து 30 I vector வேணும்னா எழுதலாம், இல்லைனா விட்டுலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து 1. ஸோ அப்போ இதை கால்குலேட் பண்ணலாம், தட் இஸ் 60 into 10 power minus 4 joule. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 into 10 power minus 3 ஜூல்னு வரும், தட் இஸ் 6 milli joule. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் 2 is the right answer. Next one, for the given figures choose the correct option கேக்குறாங்க. ஸோ 2 ஃபிகர் இருக்கு, ஒரு இதில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு, பட் இதில் பாருங்க 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு, தட் இஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். அப்போ நம்ம இங்கே இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து இண்டக்டருக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், தட் இஸ் எக்ஸ்எல். எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல்னு தெரியும், ஒமேகான்றது என்னது 2πf, ஸோ 2πf into L. ஸோ அப்போ இங்கே கால்குலேட் பண்ணால் 2 into நமக்கு 3.14 அண்ட் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 50 into Lன்ற இடத்துல 50 into 10 power minus 3 மில்லி ஹென்ரியை 10 power minus 3ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 15.7 ohmனு வரும், இதுதான் நமக்கு எக்ஸ்எல். ஓகே, ஸோ இதே மாதிரி எக்ஸையும் கண்டுபிடிக்கலாம். ஏன் இந்த எக்ஸ்எல்லும் எக்ஸையும் கண்டுபிடிக்கிறோம்னா, சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்துடும், அப்போ இம்பிடன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவலா இல்லையான்னு பார்க்கணும். எக்ஸ்எல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதே மாதிரி எக்ஸி பார்க்கலாம், தட் இஸ் 1 by omega c. ஸோ அகெயின் 1 by ஒமேகான்ற இடத்துல 2πf தானே, ஸோ 2πf into c. ஸோ அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், xc is equal to 1 by 2 into 3.14. again frequency வந்து 50 into capacitance வந்து 0.5 into 10 power minus 6 மேல இது பண்ணிடலாம், அப்போ plus 6 அது மாறிடும். இப்போ இதை கால்குலேட் பண்ணலாம், இது வந்து 1 by 157 into 10 power 6ன்னு வரும். ஸோ 1 divide by 157, ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 0.0063 into 10 power 6ன்னு வரும். ஸோ அதாவது 6.3 into 10 power 3 ohmனு வரும். ஓகே, ஸோ இதான் XC. அப்போ பாருங்க, XL XC வேற வேற, ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்டுக்கு நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு, பட் செகண்ட் சர்க்கியூட்டுக்கு இம்பிடன்ஸ் இருக்கும், தட் இஸ் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் இல்லை, அப்போ கண்டிப்பாக இங்கே வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், யூ வில் ஹேவ் அ இம்பிடன்ஸ். அப்போ பாருங்க, நமக்கு இம்பிடன்ஸ் இருக்கா, அப்போ இம்பிடன்ஸ் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ்க்கு கிரேட்டராக தான் இருக்கும். அப்போ இங்கே இம்பிடன்ஸ் வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா இங்கே கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பாருங்க, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்து கம்மியாக தான் இருக்கு கம்பேர்ட் டு த செகண்ட் டயக்ராம். அப்போ இங்கே கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு கரண்ட் வந்து மேக்ஸிமம், தட் இஸ் கிரேட்டர், செகண்ட் ஒனுக்கு கம்பேரிட்டிவாக கம்மியாக இருக்கு. ஸோ அப்போ எப்படி சொல்லலாம், the RMS current in circuit B can never be larger than A. கரெக்டா? ஸோ ஏன்னா எப்போவுமே A தான் கிரேட்டராக இருக்க முடியும், B வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 is the right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The modulation index of an AM wave having maximum and minimum peak to peak voltage of 14 millivolt and 6 millivolt. Okay, so first maximum amplitude எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 14 millivolt. அண்ட் அதே மாதிரி மினிமம் ஆம்ப்ளிடியூட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் வந்து நமக்கு 6 millivolt வரும். ஸோ இப்போ அவங்க கேட்குறது என்னன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ், ஸோ தட் இஸ் மியூ, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா A மேக்ஸிமம் மைனஸ் A மினிமம் பை A மேக்ஸிமம் பிளஸ் A மினிமம். ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ டைரக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், A மேக்ஸிமம்ன்ற இடத்துல நமக்கு 14 இருக்கு, ஸோ 14
மைனஸ் நமக்கு வந்து 6 டினாமினேட்டர்ல 14 பிளஸ் நமக்கு 6 வரும். ஸோ இங்கே மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14 minus 6 that will be 8. அதே மாதிரி 14 plus 6 வந்து 20 வரும். அப்போ நமக்கு இங்க 2/5 வரும். 2/5ன்றது 0.4. அப்ப answer 2 is the right answer. அடுத்து dimensionல இருந்து பார்க்கலாம். The equation of circle is x square plus y square is equal to a, where a is a radius. அப்ப radiusக்குன்னு ஒரு dimension இருக்கும். Dimension of length. அதே dimension தான் xக்கும் yக்கும் வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் டைமென்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் நியூ ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயே அவங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க டைமென்ஷன் ஆஃப் டி வந்து டி பவர் -1ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணான்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் டைமென்ஷன் ஆஃப் லென்த்ன்னு தெரியும். ஸோ இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இதில் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் இது வந்து செகண்ட் டேர்ம். இந்த ரெண்டு டேர்மோட டைமென்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எக்ஸுக்கு ஆல்ரெடி நமக்கு டைமென்ஷன் தெரியும், அது வந்து லென்த். That is equal to நமக்கு a into t. So tன்றது டைம் பீரியடா. அப்ப டைம் பீரியட் டைமென்ஷனை இங்க t பவர் -1ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ L is equal to a into t பவர் -1. ஸோ ஆப்போசிட்ல போச்சுன்னா +1 ஆயிரும். அப்போ L t is equal to dimension of a. ஸோ a யோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம b-க்கும் பார்க்கலாம். ஸோ b-க்கு பாருங்க இங்க y ன்றது என்னது dimension of length. அதோட டைமென்ஷன் தான் t by b-க்கும் இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம். ஸோ y-யோட டைமென்ஷன் L that is equal to t by b. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ L is equal to t என்ற இடத்துல t பவர் -1. ஸோ t பவர் -1 by நமக்கு b வரும். ஸோ b இந்த சைடு வந்துருச்சுன்னா b is equal to L ஆப்போசிட்ல போகுது L பவர் -1 t பவர் -1. ஓகே. ஸோ இதுதான் டைமென்ஷன் ஆஃப் b. So, A யோட dimension LT, B யோட dimension L power -1, T power -1. Option 2 is the right answer. அடுத்து statement type பார்க்கலாம். So, correct statement கேட்குறாங்க. First one A, work done by a man in lifting a bucket of a well by means of a rope tied to a bucket is negative. So, அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா let us consider இப்போ well இருக்குன்னா இந்த சைடு தான் ரோப் பிடிச்சி இழுக்கும். கரெக்டா? Because of that இந்த பக்கம் வந்து bucket வந்து lift ஆகும். ஸோ நம்ம வந்து டவுன்வர்டாக தான் ரொம்ப பிடிச்சி இழுக்கிறோம். ஸோ டுவர்ட்ஸ் கிராவிட்டி பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அதே பி பார்க்கலாம். ஒர்க் டன் பை த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இன் லிஃப்டிங் அ பக்கெட் அவுட் ஆஃப் அ வெல் பை அ ரோப் டைட் டு த பக்கெட் இஸ் நெகட்டிவ். ஸோ இந்த பக்கெட் மேலே வருது நெகட்டிவ்ன்றாங்க, அது கரெக்ட் தான். பிகாஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே இருக்கு, நம்ம எகெயின்ஸ்டாக மேலே கொண்டு போகிறோம். ஸோ ஒர்க் வில் பி நெகட்டிவ். ஸோ அப்போ பி ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சி பார்க்கலாம். Work done by friction on a body sliding down as the inclined plane is positive. So இது தப்பு. ஏன்னா friction அப்படின்றது எப்பவுமே அப்போஷன், friction எப்பவுமே நெகட்டிவ் ஒர்க் தான் கொடுக்கும். ஸோ இங்கே பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் டி நம்ம பார்க்கலாம். Applied force on a body moving on a rough horizontal plane with uniform velocity is 0ன்னு சொல்றாங்க. அதுவும் தப்பு தான். யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போனாலும் நமக்கு வந்து ஒர்க் டன் இருக்க தான் செய்யும். இதுவும் ராங் தான். E பார்க்கலாம். work done by the air resistance to a oscillating pendulum is negative. So இது வந்து correct because pendulum வந்து அதோட எனர்ஜி வச்சு ஆசிலேட் பண்ணுது. அதே ஏர் ஃபோர்ஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணுது. அப்ப ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் தான் எடுப்போம், அது கரெக்ட். அப்போ ஆப்ஷன் B and E மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 is the right answer. Next question, the electric current in a circular coil of 4 turns produces magnetic induction 32 Tesla at its center. So 4 turns இருக்கு. So next அவங்க என்ன சொல்றாங்கன்னா the coil is unwound and rewound into a circular coil of single turn. The magnetic induction at the center of the coil. ஸோ இப்போ இனிஷியலாக நமக்கு 4 டேர்ன்ஸ் இருந்திருக்கு. கரெக்டாக இப்போ ரேடியஸ் வந்து சின்னதாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இது வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரே ஒரு டேர்னுக்கு மாற்றிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரேடியஸ் வந்து பெருசாக இருக்கும். அப்போ எப்படி ஃபார்முலா எழுதணும்னா இனிஷியலாக 4 டேர்ன்ஸ் இருக்கும்போது ஃபார்முலா B is equal to N mu naught I by 2Rன்னு எழுதுவோம்ல, இங்கே R by N எழுதிக்கலாம். பிகாஸ் செகண்ட் ஒன் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரேடியஸ் N டைம்ஸ் கம்மியாக இருக்கு. இஃப் யூ வாண்ட் இந்த எண்ணை மேலே போட்டுக்கலாம். அப்போ B is equal to N square mu naught I by 2R. ஸோ இதுதான் B யோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 32 டெஸ்டா. ஸோ இதே இப்போ வந்து ரீஊன் பண்ணுறாங்கன்னா இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரே ஒரு டேர்னுக்கு தான் இருக்கு. அப்போ B is equal to mu naught I by 2R. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். B டேஷ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நமக்கு N ஸ்கொயர் mu naught I
by 2r that is equal to 32 Tesla. அது second oneக்கு பார்க்கலாம். நமக்கு mu naught I by 2r that is equal to b நம்ம கண்டுபிடிக்கணும் b dash. So ரெண்டுத்தையும் divide பண்ணலாம். இது cancel ஆயிரும். Balance n ன்றது number of terms இங்க 4 னு சொல்லிருக்காங்க. அப்போ 4 square is equal to 32 by b dash. Next b dash is equal to 32 by 4 square வந்து 16 and இதை cancel பண்ணா 2 Tesla னு கிடைக்கும். அப்போ option 3 is the right answer. Next question theory type பார்க்கலாம். A scientist is observing a bacteria through a compound microscope. For better analysis and to improve its resolving power, he should. So first of all, resolving power oda formula பார்க்கலாம். Resolving power Rp is equal to 2 mu sin theta by 1.22 lambda. So இப்போ வந்து நல்லா clear-ஆ தெரியணும் அப்படின்னா resolving power அதிகமா இருக்கணும். So இங்க resolving power அதிகமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு refractive index வந்து அதிகமா இருக்கணும் because directly proportional. So to increase the resolving power, we should increase the refractive index of the medium. அப்போ option B is the right answer. Next question diagrammatically represent பண்ணும். An object moves at a constant speed along a circular path in a horizontal plane with the center of the origin. Okay, so let us consider ஒரு particle வந்து circular pathல சுத்திட்டு இருக்கு and also அதோட speed வந்து constant னு சொல்லிட்டாங்க and அதோட center originல இருக்கு. So அப்ப இதுதான் originனா இதை நம்ம positive x-axis negative x-axis எடுத்துக்கலாம் and vertical-ஆ இருக்கிறத நம்ம y-axis னு எடுத்துக்கலாம். Okay, so next என்ன சொல்றாங்கன்னா when the object is at x is equal to 2 meter. Okay, x is equal to 2 meterனா இந்த இடம் கரெக்டா. So இங்க x is equal to 2 meterல its velocity is minus j vector. So நமக்கு speed வந்து constant தான். இங்க minus represents the direction and minus 4j னா negative y-axis தான் இருக்கணும். அப்போ இப்படி downward-ஆ இருக்கும். இதுதான் minus 4j vector. Okay, so அப்போ எனக்கு இங்க downward-ஆ இருக்குன்னா அப்படியே பார்த்து நம்ம வந்து extend பண்ணலாம். அப்போ clockwise தான் particle வந்து சுத்திட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா the object's velocity and acceleration at x is equal to minus 2 meter. So x is equal to minus 2 னா இந்த இடத்துல. So இந்த இடத்துல x is equal to minus 2 meter. இந்த இடத்துல velocity and acceleration கண்டுபிடிக்கணும். So அப்போ இந்த இடத்துல upward-ஆ இருக்கா அப்போ இப்படி போகும். So velocity ஓட value constant-ஆ இருக்கும். Direction தான் மாறும். So positive y-axis-ல போறனால plus 4j vector எடுத்துக்கலாம். Okay, so அப்போ velocity v is equal to 4j vector meter per second. So இப்போ அந்த இடத்துல acceleration பார்க்கணும். Acceleration always act towards the center. So centripetal acceleration பார்க்கலாம். That is v square by r. v ன்ற இடத்துல வந்து 4 square. Radius ன்றது இதுதான் origin. கரெக்டா? So அங்கிருந்து 2 meter distanceல தான் எல்லாமே இருக்கு. அப்போ radius வந்து 2. அப்போ 4 square வந்து 16 by 2. That will be 8. And also இங்க பாருங்க direction வந்து towards positive directionல இருக்கு. அப்போ 8i vector meter per second square. அப்போ பாருங்க velocity 4j vector, acceleration plus 8i vector. Option 2 is the right answer. அடுத்த statement type பார்க்கலாம். EM waves are not deflected by electric and magnetic field. So இது correct தான். Reason EM wave, electric field and magnetic field எல்லாமே mutually perpendicular to each other தான் இருக்கும். So இந்த statement correct. So reason பார்க்கலாம். EM waves do not carry any charge so that they are not deflected by electric and magnetic field. So இந்த reasonம் correct தான். It will not carry any charge. Okay. So அப்போ நமக்கு assertionம் correct and reasonம் support பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ option பார்க்கலாம். Option 1. Both A and R are true and R is correct explanation of A. Option 1 is the right answer. So next one theory question. With the help of a potentiometer, we can determine the value of EMF of a given cell. The sensitivity of a potentiometer is. So first of all, sensitivity எப்படி determine பண்ணுவோம்னா potential gradient வச்சு. எப்போவுமே sensitivityயும் potential gradientடும் inversely proportional. Once potential gradient வந்து அதிகமா இருந்துச்சுன்னா sensitivity automatically கம்மியாகும். Okay, and potential gradientன்றத நம்ம K னு சொல்லுவோம். K க்கு formula இருக்கு. K is equal to V by L. Okay, so இப்போ நம்ம பார்க்கலாம். First A பாருங்க. Directly proportional to length of a potentiometer wire னு சொல்றாங்க. So வேணா இந்த equation substitute பண்ணலாம். Potential gradientன்றது V by L தானே. அப்போ இங்க substitute பண்ணலாம். அப்போ V வந்து இங்க denominatorல வரும். L வந்து numeratorக்கு போயிடும். So இங்க sensitivityயும் நமக்கு lengthம் directly proportionalன்றாங்க. Correct தான், directly proportional. அப்போ statement A வந்து correct.
ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னு சொல்றாங்க. இது வந்து தப்பு. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்ல தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சி பார்க்கலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டென்ஷியல் கிரேடியன்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் சி வந்து கரெக்ட். டி பார்க்கலாம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லென்த்னு சொல்றாங்க. இது வந்து ராங். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். அப்போ ஏ அண்ட் சி மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேர்ஃபுல்லா பார்க்கணும். Heat energy of 184 kilojoule is given to ice of mass 600 gram at minus 12 degrees Celsius. A specific heat of ice வந்து கொடுத்திருக்காங்க. Latent heat of ice கொடுத்திருக்காங்க. அவங்க கேட்கிறது நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்டான ஆப்ஷன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பாருங்களேன். ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன, மிக்சர் ஆஃப் ஐஸ் அண்ட் வாட்டர் என்ன, இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 600 கிராம் ஐஸ் வந்து மைனஸ் 12 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அது வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு 0 டிகிரி செல்சியஸ்க்கு வரணும். அதுக்கப்புறமேல்ட்டு தான் அது மெல்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு ஹீட் எனர்ஜி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். தட் இஸ் Q is equal to MS del T ன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு மாஸ் ஆஃப் த ஐஸ் கியூப் வந்து 600 கிராம். ஸோ அதை SI யூனிட்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் 0.6. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2.3 ஜூல் பர் கேஜி பர் டிகிரி செல்சியஸ். அண்ட் சேஞ்சிங் டெம்பரேச்சர் பார்க்கலாம். நமக்கு மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு போகணும். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 12. ஸோ டெம்பரேச்சர் வந்து நம்ம ஸ்கேலாக தட் இஸ் வேல்யூ மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் நமக்கு 16,000.56 ஜூல்னு கிடைக்கும். ஸோ அப்போது நமக்கு மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு இவ்வளோ ஹீட் தேவைப்படுது. ஓகே, ஸோ இவங்க சப்ளை பண்ண டோட்டல் ஹீட் பார்க்கலாம். தட் இஸ் நமக்கு 184 கிலோ ஜூல். கரெக்டா? ஸோ அப்போ டோட்டல் ஹீட் சப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து 184 கிலோனா 3 zeros வரும் ஜூல். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ எனர்ஜியில் நமக்கு 16,000.56 ஜூல் ஆஃப் எனர்ஜியை நம்ம எடுத்துட்டோம். கரெக்டாக? எதுக்கு? மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறது. அப்போ பேலன்ஸ் பார்க்கலாமா? அப்போ பேலன்ஸ் ஹீட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 184,000 மைனஸ் 16,000.56. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். 167,999.44 ஜூல்னு வருது. ஸோ இதுதான் பேலன்ஸ் ஹீட் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ஹீட் எனர்ஜியை வச்சு தான் நமக்கு ஐஸ் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகணும். கரெக்டாக? அப்போ வாட்டராக கன்வெர்ட் ஆகுறதுக்கு பார்க்கலாம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹீட் பேலன்ஸ் ஹீட் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் ஹீட் வச்சு எல்லா ஐஸ் கியூப்ஸும் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அப்போ ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது மாஸ் இன்டூ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஐஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ பேலன்ஸ் ஹீட் எனர்ஜி வந்து 167,999.44. mass of the ice cube getting converted to water நம்ம கண்டுபிடிக்கிறோம். latent heat of ice வந்து 336 into கிலோவா? அப்போ 3 zeros இங்க வரும். அப்போ இதை நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா you will get the answer as mass of the ice cube which got converted into water. இங்க approximate உங்களுக்கு answer 0.4999 kg னு கிடைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ ஐஸ் தான் நமக்கு வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆயிருக்கு. பட் டோட்டலாக நமக்கு ஐஸ் பார்க்கலாம். டோட்டல் ஐஸ் நமக்கு எவ்வளவு? 0.6. அதில் வந்து 0.4999 மட்டும்தான் நமக்கு வாட்டராக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மாஸ் ஆஃப் த வாட்டர். இப்போ இது ரிலேட் ஆகிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே கிளியராக எழுதிக்கலாம். அப்போ இங்கே 0.6 kg வந்து ஐஸ் நமக்கு இருந்திருக்கு. ஸோ அது ஹீட் பண்ணதில் வந்து எல்லாமே 0 டிகிரி செல்சியஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, பட் அதில் நமக்கு 0.4999 kg தான் வாட்டராக கன்வெர்ட் ஆயிருக்கு. தட் இஸ் H2O. அப்போ பேலன்ஸ் 0.1001 வந்துட்டு நமக்கு ஐஸ் கியூப்ஸாக தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இது ரிலேட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0 டிகிரி. கரெக்ட் தான். ஸோ நமக்கு ஐஸாக இருந்தாலும் சரி வாட்டராக இருந்தாலும் சரி 0 டிகிரியில் இருக்குது. ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். பி பார்க்கலாம். ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் வில் பி கிரேட்டர் than 0. அது தப்பு. ஏன்னா கரெக்டாக 0லயே நிற்கிது. அப்போ இது வந்து ராங். சி பார்க்கலாம். ஃபைனல் சிஸ்டம் வில் ஹாவ் மிக்சர் ஆஃப் ஐஸ் அண்ட் வாட்டர். ஸோ கரெக்ட் தான், ஐஸ் அண்ட் வாட்டர் இருக்கு. இந்த ரேஷியோ ஆஃப் 5:1ன்னு சொல்றாங்க. ஓகே, 5:1 நம்ம பார்க்கலாம். ஸோ த ரேஷியோ ஆஃப் ஐஸ் பை த வாட்டர் தானே கேட்குறாங்க.
So அப்போ mass of ice by mass of the water, that is equal to 0.1001 by 0.4999 னா நமக்கு 1/5 ரேஷியோல தான் இருக்கு. பட் இங்க 5:1ன்றாங்க, அது தப்பு. பட் ஆப்ஷன் டில பாருங்க 1:5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the final system will have only waterன்றாங்க, அது தப்பு. ஐஸ் மிக்சரும் சேர்ந்து தான் இருக்கு. அப்போ பார்க்கலாம் A and D ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். The time period of a satellite of Earth is 24 hours. Okay, first given date எடுத்துக்கலாம். T ன்றது 24 hours and initial distance தெரியாது, அது R ன்னு எடுத்துக்கலாம். Next condition, if the separation between Earth and satellite is decreased to 1/4 of the previous. So initial distance R ன்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ 1/4 R மாறிடுச்சு. அப்போ டைம் பீரியட் கேட்குறாங்க T dash. ஸோ கெப்லர்ஸ் தேர்ட்ல எடுக்கலாம், தட் இஸ் T square is proportional to R cube. ஸோ இனிஷியலாக டைம் பீரியட் வந்து 24 hours, ஸோ 24 square is proportional to R cube. நெக்ஸ்ட் டைம் பீரியட் வந்து T dash square is proportional to distance வந்து R/4 the whole cube. ஸோ ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ரேஷியோ எடுக்கலாம், தட் இஸ் டிவைட் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வரும், 24/T dash the whole square is equal to R/4. 4 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும், the whole power 3. ஸோ R வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ஆப்போசிட்ல போச்சுன்னா ரூட். அப்போ 24/T dash is equal to √4 the whole power 3. ஸோ √4ன்றது 2. ஸோ 2 cube நமக்கு வந்து 8. ஸோ இங்கே வந்து 24 இருக்கு, this is T dash. அப்போ கேன்சல் பண்ணனா இது 1, இது வந்து 3. அப்போ T dash is equal to 3 hours. ஓகே, அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம், ஆப்ஷன் D is the right answer. We'll see the next question. A fully loaded wing aircraft has a mass 5.4 into 10 power 5 kg, total wing area 500 meters square. It is in level flight with the speed of 1080 km per hour if the density of air rho is 1.2 kg per meter cube. So first of all, ஒரு aircraft வந்து fly ஆயிட்டு இருக்கு, அதோட mass, area, speed and density கொடுத்திருக்காங்க. Given data எடுத்துக்கலாம். mass வந்து 5.4 into 10 power 5 kg. Okay, so next area வந்து A is equal to 500 meter square and velocity that is equal to 1080 km per hour. அதை meter per secondக்கு மாற்றணும். அப்போ into 5/18 substitute பண்ணலாம். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 300 meter per second கிடைக்கும். நெக்ஸ்ட் நமக்கு டென்சிட்டி rho is equal to 1.2 kg meter power minus 3. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, the fractional increase in speed of air on the upper surface of wing related to the lower surface. ஸோ fractional increase in speed தான் அவங்க கேட்குறாங்க. ஃபைன். ஸோ இப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, ஏர்கிராஃப்ட் ஃப்ளை ஆகும்போது கண்டிப்பாக டியூ டு த ஏர் அது ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம், F is equal to change in pressure into area and இந்த force வந்து gravitation forceக்கு equal-ஆ இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச term எல்லாமே substitute பண்ணலாம். A, M, G நமக்கு தெரியும். அப்போ change in pressure is equal to mg by A. அப்படியே substitute பண்ணலாம். mass-ன்ற இடத்துல 5.4 into 10 power 5, G-ன்ற இடத்துல 10 and area-ன்ற இடத்துல வந்து 500. ஓகே, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க ஒரு 0வும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 வந்துடும். பேலன்ஸ் இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1.08 into 10 power 4னு வரும். தட் இஸ் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 10.8 into 10 power 3 பாஸ்கல். ஸோ இதுதான் நமக்கு சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, த ஃப்ராக்ஷனல் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் ஆஃப் த ஏர் கேட்குறாங்க. ஸோ எப்படி ஈக்குவேட் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஒரு டெரிவேஷனில் படிச்சிருப்பீங்க, the pressure difference is equal to change in kinetic energy per unit volume னு சொல்லிட்டு. ஸோ இங்கே kinetic energy per unit volume னு சொல்லுவோம். ஸோ அதோட ஃபார்முலா half rho v square. ஸோ அந்த ரிலேஷன் தான் எடுக்க போகிறோம். that is change in pressure is equal to change in kinetic energy per unit volume. So half rho final velocity v2 square minus initial velocity v1 square. That is lower level upper level தான் இப்படி நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த டேர்ம் தான் வேணும். ஸோ என்ன பண்ணலாம்னா, இது a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு half rho into v2 minus v1 again v2 plus v1. ஓகே, ஸோ இது எப்படி ரீஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்
half இந்த டேர்மை முன்னாடி கொண்டு வந்துடலாம். அப்போ V2 plus V1 by 2 into rho V2 minus V1. இதுதான் நமக்கு pressure difference. ஓகே, ஸோ இங்க V2 plus V1 by 2ன்றது ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் தான். அந்த ஆவரேஜ் ஸ்பீட் தான் இங்க கொடுத்துருக்காங்க, which is 300 meter per second. அப்போ இது வந்து ஆவரேஜ். ஓகே, அப்போ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அண்ட் pressure difference இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 10.8 into 10 power 3 that is equal to average speed in இடத்துல வந்து 300, density வந்து 1.2 into V2 minus V1. Okay, so இப்போ இதை calculate பண்ணலாம். That is V2 minus V1 is equal to 10.8 into 10 power 3 by 300 into 1.2. Okay, so அப்போ இங்க பார்த்தோம்னா இங்க 2 0 cancel ஆயிடுச்சுன்னா 10 மட்டும் தான் வரும். அப்போ 108 by 3 into 1.2, that will be 3.6. So இதுதான் நமக்கு V2 minus V1. Okay, but அவங்க என்ன கேட்குறாங்க, change in velocity or relative speed வந்து கேட்குறாங்க. கரெக்டா, அது percentage formatல கேட்குறாங்க. அப்போ relative speed அப்படின்னா final minus initial V2 minus V1 by நம்ம average வந்து எடுத்துக்கலாம் into 100. So இங்க V2 minus V1 வந்து already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், which is 108 by 3.6. and average நமக்கு தெரியும், that is 300. so 300 into இங்க 100 வரும். so இங்க 2 0 இங்க 2 0 cancel ஆயிரும். balance 108 by 3.6 into 3. okay, இதை calculate பண்ணலாம். அப்போ 108 by இங்க வந்து 8 1 வந்துச்சுன்னா இங்க 10.8 வரும். அப்போ நம்ம cancel பண்ணா இது 1, இது வந்து 10. so that will be 10%. அப்போ percentage வந்து 10. option 4 is the right answer. Okay, section B ல இருந்து first question பார்க்கலாம். A null point is found at 200 cm in potentiometer when cell in secondary circuit is shunted by 5 ohm. Okay, so secondary circuitல 5 ohm resistance இருக்கு. அப்போ அதோட balancing length L is equal to 200 cm. So next என்ன சொல்றாங்கன்னா, when a resistance of 15 ohm is used for shunting, null point moves to 300 cm. So இப்போ resistance வந்து 15 ohm கனெக்ட் பண்ணும்போது balancing length L வந்து 300 cm இருக்கு. ஓகே, இப்போ அவங்க கேட்கறது the internal resistance of the cell வந்து கேட்குறாங்க. ஸோ எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா potential gradient இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். that is potential difference V is equal to potential gradient K into L. ஸோ potential gradient எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இது இங்கே Vன்றது potential difference. ஸோ according to ohms தான் V is equal to IR எடுத்துக்கலாம். ஸோ IR is equal to KL. So இங்க I current. So with respect to the internal resistance, நம்ம ஒரு formula பார்த்திருப்போம். That is EMF E by external resistance plus internal resistance into R is equal to KL. So இந்த equation நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So first EMF நமக்கு என்னன்னு தெரியாது, E ன்னு எடுத்துக்கலாம். into external resistor வந்து 5 ohmனு கொடுத்திருக்காங்க. So into 5 by இங்க 5 plus internal resistance R, that is equal to K. L ன்றது balancing length, அது வந்து 200 cm. So into 200 cm ன்னு எழுதிக்கலாம். Okay, so this is equation number 1. இதே மாதிரி second conditionக்கு substitute பண்ணலாம். Second resistance வந்து 15 ohm and balancing length வந்து 300 cm. So அதே மாதிரி பார்க்கலாம். EMF வந்து E and resistance வந்து 15 ohm by நமக்கு again external resistance 15 plus internal resistance R, that is equal to K into L என்ற இடத்துல நமக்கு 300 cm. So this is equation number 2. So இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே ரேஷியோ எடுக்கலாம். That means நம்ம ரெண்டு ஈக்குவேஷனுமே டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணா K கேன்சல் ஆயிரும். இங்க 2 0 இங்க 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் E கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். இங்க நமக்கு 5 by 5 plus R. நெக்ஸ்ட் இங்க வந்து 15 இருக்கு. So இங்க into 15 and கீழே இருக்கிற 15 plus R வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். So இது வந்து 15 plus R. Okay, that is equal to 2 by 3 இருக்கு. So this is 1 and இது வந்து 3. Again 3 cancel ஆயிரும். Balance cross multiply பண்ணலாம். 15 plus R is equal to 2 into 5 plus R. Okay, so 15 plus R, that is equal to 5 2s are 10. 10 plus 2R. Okay, so இந்த R இந்த சைடு வந்துருச்சுன்னா 2R minus R வந்து R தான். 15 minus 10 வந்து நமக்கு 5.
So internal resistance R is equal to 5 ohm. So அப்ப answer வந்து 5 தான் கரெக்டான answer. Next question பார்க்கலாம். When two resistance R1 and R2 connected in series and introduced into the left gap of a meter bridge and a resistance of 10 ohm is introduced into the right gap, null point is found at 60 cm from the left side. So first of all, meter bridge ஓட general formula எடுத்துக்கலாம். That is P by Q is equal to L by 100 minus L. So இந்த L ன்றது balancing length and P ன்றது resistance in the left gap and Q ன்றது resistance in the right gap. So left gapல R1, R2 ரெண்டு resistance இருக்கு. அது சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. That is RS is equal to R1 plus R2. Okay. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Left gapல R1 plus R2 by right gapல வந்து 10 ohm resistance இருக்கு. So by 10 is equal to balancing length வந்து 60 னு கொடுத்திருக்காங்க. So 60 by 100 minus 60 that will be 40. So 0 0 cancel ஆயிரும். இது வந்து 3, இது வந்து 2. அப்ப balance பாருங்க. R1 plus R2 by 10 is equal to 3 by 2. So if you want, இங்கே நம்ம cancel பண்ணிடலாம். This is 1 and இங்கே வந்து 5 வரும். 5 oppositeல போயிடுச்சு அப்படின்னா R1 plus R2 that is equal to 15 ohm. Okay. So இது வந்துட்டு first condition எடுத்துக்கலாம். So second பார்க்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா when R1 and R2 are connected in parallel. இப்போ parallelல கனெக்ட் பண்ணிருக்காங்க. So parallelல கனெக்ட் பண்றாங்கன்னா formula 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. கரெக்டா? அப்படி இல்லைனா இதுக்கு LCM எடுத்து cross multiply பண்ணோம்னா Rp is equal to R1 R2 by R1 plus R2 னு வரும். Okay, so நம்ம இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். So next என்ன சொல்றாங்க when they are connected in parallel into the left gap, a resistance 3 ohm introduced into the right gap, null point is 40 cm. So இப்போ என்ன சொல்றாங்கன்னா left gapல இது ரெண்டையும் parallelல கனெக்ட் பண்ணிருக்காங்க. So again P ன்ற இடத்துல நமக்கு R1 R2 by R1 plus R2 னு வரும். Okay. Next right gapல வந்துட்டு 3 ohm resistance கனெக்ட் பண்ணிருக்காங்க. So by 3 ohm that is equal to balancing length வந்து 40. அப்போ denominatorல 100 minus 40 வரும். அது வந்து 60. அப்போ 0 0 cancel ஆயிருச்சு. இது வந்து 2, இது வந்து 3. Again இந்த 3 cancel ஆயிருச்சு. Balance நம்ம பார்க்கலாம். R1 R2 by R1 plus R2 ன்ற இடத்துல இந்த 15 ohm யூஸ் பண்ணிக்கலாம். So 15 ohm that is equal to இங்கே வந்து 2 ohm இருக்கு. So இந்த 15 oppositeல போயிடுச்சுன்னா R1 R2 is equal to 15 into 2 that is 30 ohm square. So அப்ப answer வந்து 30. Next question, a metal block of base 0.2 meter square is placed on the table. ஒரு மெட்டல் பிளாக்க டேபிள்ல வச்சிருக்காங்க. அதோட ஏரியா கொடுத்திருக்காங்க 0.2 meter square. Next என்ன சொல்றாங்கன்னா a liquid film of thickness 0.25 millimeter is inserted between the block and the table. So liquid film வந்து பிளாக்குக்கும் டேபிளுக்கும் நடுவுல வச்சிருக்காங்க. அதோட thicknessம் கொடுத்துட்டாங்க 0.25 millimeter. Next என்ன சொல்றாங்கன்னா the block is pushed by a horizontal force of 0.1 Newton and moves with a constant speed. என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த பிளாக்கை வந்து ஒரு ஃபோர்ஸ்னால கொடுக்குறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் இந்த பிளாக் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுது. அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போகுதுன்னா there is no external acceleration. ஆக்சிலரேஷன் வந்து 0. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா இங்க நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் F-உம் இங்க அப்போஸ் ஆகுற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸா எது ஆக்ட் ஆகுதுன்னா லிக்விட் இருக்கு. ஸோ அப்போ லிக்விடுக்கு இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஸோ அது வந்து F. ஸோ இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸும் இந்த அப்ளை ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். Because நமக்கு acceleration வந்து 0. Next என்ன கொடுத்திருக்காங்க? Coefficient of viscosity கொடுத்திருக்காங்க. They asking the speed of the block கேக்குறாங்க. So applied forceம் viscous forceம் equal. Applied force F is equal to viscous force. Coefficient of viscosity A ன்றது area. Next change in velocity with respect to the position. Okay. So இப்போ substitute பண்ண ஆரம்பிக்கலாம். Force ன்ற இடத்துல நமக்கு 0.1 Newton கொடுத்திருக்காங்க. That is equal to coefficient of viscosity வந்து 5 into 10 power minus 3 into area ன்ற இடத்துல நமக்கு 0.2 and change in velocity தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் with respect to the displacement. கரெக்டா? ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் போது இங்கே லிக்விட் ஃபிலிமை தான் நம்ம கிராஸ் பண்ணும். அதோட திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 0.25 மில்லிமீட்டரில் இருக்குது. நம்ம மீட்டருக்கு மாற்றணும். ஸோ 10 power minus 3. ஸோ இப்போ கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் திஸ் இஸ் 1 அண்ட் இது வந்து 0.05. ஸோ பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா நமக்கு 0.1 into 0.05
into 10 power minus 3 that is equal to 10 power minus 3 into 0.2 into change in velocity. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா 0.1 into 0.05 by 0.2 that is equal to the velocity. இங்க multiply and divide by 10 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/2 ஆயிரும். அப்போ 1/2 into 0.05 is equal to change in velocity. Or else நம்ம 5/2 into 10 power minus 2 எழுதலாம். Or else நமக்கு 2.5 into 10 power minus 2 எழுதலாம். பட் இங்க பாருங்க 10 power minus 3ல இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்னா 25 into 10 power minus 3 meter per second. So இதுதான் நமக்கு velocity. அப்ப இங்க ஆன்சர் வந்து 25. Next question இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். In an experiment of measuring the refractive index of a glass slab using traveling microscope in physics lab, a student measures the real thickness of a glass slab 5.25 millimeter. So real thickness வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. So அது வந்து real depthன்னு எடுத்துக்கலாம். அது 5.25 millimeter. And next அதே மாதிரி apparent thicknessம் கொடுத்திருக்காங்க. So DAPP that is equal to 5 millimeter. Next என்ன சொல்றாங்கன்னா traveling microscope has 20 divisions in 1 centimeter. Okay, so அப்போ வந்து இவங்க least count கொடுக்கவே இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மெயின் ஸ்கேலில் வந்து 20 divisions தான் 1 centimeter. Okay, so அப்போ எழுதிக்கலாம் 20 divisions are 1 centimeter. 1 centimeterனா 10 millimeterன்னு வரும். அப்போ நமக்கு 1 divisionோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம், அது வந்து xன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20/1 is equal to 10 millimeter by x. So 0 cancel ஆயிரும், balance x is equal to 1/2 அப்படின்னா 0.5 millimeter. So இதுதான் நமக்கு 1 main scale division, அதை வந்து 1 MSDன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ 1 MSD கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம VSDயும் பார்க்கணும். நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, that is 50 divisions on vernier scale is equal to the 49 division on main scaleன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த கண்டிஷனை அப்படியே நம்ம எழுதலாம். That is 50 divisions on vernier scale na VSD that is equal to 49 divisions on MSD. So இப்போ நமக்கு 1 VSD என்னன்னு கண்டுபிடிக்கணும். So 50 இங்க போயிடுச்சுன்னா 1 VSD is equal to 49/50 into MSD ன்ற இடத்துல நமக்கு 0.5 millimeter. Okay, so அப்போ இங்க calculate பண்ணலாம். 49 divide by 50 வந்து 0.98 வரும். into 0.5 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 0.49 millimeterன்னு வரும். Okay, so this is 1 VSD. So 1 MSD தெரிஞ்சிருச்சு, 1 VSD தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு least count கண்டுபிடிக்கலாம். That is least count is equal to 1 MSD minus 1 VSD. Okay, so 1 MSD ஓட வேல்யூ வந்துட்டு தெரியும், that is 0.5 and 1 VSD ன்றது 0.49. So அதை calculate பண்ணோம் அப்படின்னா least count is 0.01 millimeterன்னு வரும். So இதுதான் நமக்கு என்னன்னா least count. Okay, so இதை வச்சு என்ன கேட்குறாங்கன்னா the estimated uncertainty in the measurement of the refractive index. Okay, so அதோட error value கேட்குறாங்க. So first of all refractive index நம்ம கண்டுபிடிக்கணும். So refractive index கண்டுபிடிக்கிறதுக்கு formula refractive index is equal to real depth by apparent depth. So அப்போ நம்ம substitute பண்ணலாம். real depthன்ற இடத்துல நமக்கு 5.25 millimeterன்னு வரும், apparent depthன்ற இடத்துல 5 வரும். ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா refractive index is equal to 1.05ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எரர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். தட் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா refractive index is equal to real depth by apparent depth. ஸோ இதுக்கு எரர் எப்படி பார்ப்போம்னா, இங்கே refractive index இருக்கா, அதை del mu by muன்னு எழுதிக்கலாம். தட் இஸ் இதுதான் uncertainty, that is equal to del d by dன்னு எழுதிக்கலாம். பிளஸ் ஸோ எரர் இன் apparent depth by apparent depthன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த எரர் அப்படின்னு சொல்றதா uncertainty, அதுதான் நமக்கு least count. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். del mu by muன்ற இடத்துல நமக்கு வேல்யூ தெரியும், that is 1.05, that is equal to error in real depth and apparent depth, அதுதான் நமக்கு least count. So that is 0.01 by real depth வந்து 5.25 plus அதே மாதிரி இங்க error வந்து 0.01 by நமக்கு 5 வரும். ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம calculate பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு 41/10 into 10 power minus 3ன்னு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே ஃபார்மேட் பாருங்க, x by 10 into 10 power minus 3 இருக்கு.
அப்போ xன்ற இடத்துல நமக்கு 41 கிடைக்கும். 41 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான question. Step by step பார்க்கணும். A projectile is fired with the velocity 54 km per hour, making an angle 45 degree with horizontal. Okay. So first என்ன சொல்றாங்கன்னா ஒரு projectile இருக்கு. So அது ஒரு angle-ல throw பண்றாங்க. அந்த angle-ம் கொடுத்துட்டாங்க which is 45 degree. Okay. And also the initial velocity வந்து 54 km per hour-ல கொடுத்திருக்காங்க. So அது SI யூனிட்டுக்கு மாத்தலாம். அப்ப initial velocity U is equal to 54 km per hour meter per second க்கு மாத்தணும்னா 5/18 நம்ம யூஸ் பண்ணுவோம். So this is 1 and இது வந்து 3. So 3 5s are 15 meter per second. அப்ப initial velocity that is U-ல வந்து throw பண்றாங்க. That is making an angle theta. So theta வந்து 45 degree. Okay. அவங்க கேக்குறது angular momentum of this particle of mass 1 kg about the point of projection 1 second into the motion will be. So angular momentum வந்து கொடுத்திருக்காங்க for 1 second. Okay. So அப்ப இந்த இடத்துல எப்படி approach பண்ணானா torque-ஓட formula எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் torque is equal to change in angular momentum with respect to time. நமக்கு angular momentum தானே வேணும். So the opposite-ல போச்சு அப்படின்னா del L is equal to torque into del T. So torque-க்கு formula எழுதலாம். Torque is equal to R cross F-னு எழுதுவோம். So R cross F இங்க cross இருக்கிறனால நம்ம perpendicular எடுக்கணும் which is cross product. அப்ப இங்க பார்க்கலாம் இங்க force தான் நமக்கு gravitation force தான் act ஆயிட்டு இருக்கு that is downward mg. Okay. So next இங்க velocity பார்க்கலாம். velocity இங்க ரெண்டு component-ஆ பிரியும். horizontal-ல u cos theta வரும் and vertical-ல நமக்கு u sin theta வரும். So இங்க cross product-ன்றனால force-க்கு perpendicular-ஆ இருக்கிற position தான் நம்ம எடுக்கணும். So இங்க gravitation force downward-ஆ act ஆயிட்டு இருக்கு. So அதுக்கு perpendicular-ஆ horizontal velocity தான் இருக்கு. But நமக்கு தேவையானது distance that is position வேணும். So அப்ப எப்படி எடுக்கலாம்? Distance is equal to velocity into time தானே. So அப்போ இங்க velocity வந்து u cos theta, time வந்து 1 second கொடுத்திருக்காங்க. அதை t-ன்னு எடுத்துக்கலாம். So இதுதான் அந்த position r. அப்ப அப்படியே substitute பண்ணா torque-ன்ற இடத்துல r-க்கு பதிலா u cos theta into time t and force-க்கு பதிலா mg நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ நம்ம substitute பண்ணலாம். So ரெண்டு சைடும் நம்ம integrate பண்ணும். அப்ப இந்த சைடு L வந்துரும். That is equal to integrating limit வந்து initial pointல தானே கேட்டிருக்காங்க. அப்ப time 0 to time t எடுத்துக்கலாம். torque-ன்ற இடத்துல நமக்கு mg u cos t into dt-ன்னு வரும். Okay. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா integrate பண்ணலாம். Okay. So அப்ப integrate பண்ணும்போது constant terms தான் வெளியே எடுத்துடலாம். mg வந்து constant, u cos theta வந்து constant. கரெக்டா? பேலன்ஸ் நமக்கு t power 1 இருக்கு. அதை integrate பண்ணோம்னா t square by 2ன்னு வரும். And limit போட்டாலும் நமக்கு limit வந்து upper limit minus lower limit வந்து 0 வரும். upper limit t மட்டும்தான் இருக்கு. அப்போ angular momentum L is equal to mg u cos theta into t square by 2ன்னு வரும். So இப்போ values எல்லாமே substitute பண்ணலாம். அப்போ mass-ன்ற இடத்துல வந்து 1 kg-ன்னு கொடுத்திருக்காங்க. g-ன்ற இடத்துல 10 எடுத்துக்கலாம். And u-ன்றது initial velocity 15 meter per second. So into 15. cos theta பார்க்கணும். theta வந்து 45. அப்போ cos 45 வந்து 1 by root 2 into t-ன்ற இடத்துல 1 second. So 1 square by நமக்கு இங்க 2 வரும். Okay. So அப்ப இங்க பார்க்கலாம் நமக்கு வந்து 150 by 2 root 2ன்னு இருக்கும். Okay. So இங்க root 2ன்றது denominatorல இருக்கு. But 2 நமக்கு இருக்கக்கூடாது. அப்ப இதை நம்ம cancel பண்ணலாம். This is 1 and அப்ப இது வந்து 7 5ன்னு வரும். So 75 by root 2. But 15 into 5 வந்து 75. So 15 into 5 by root 2. This is equal to angular momentum L. So இங்க பாருங்க நமக்கு 5 by root 2 இருக்கு. பேலன்ஸ் நமக்கு n-ன்ற இடத்துல 15ன்னு இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இங்க n-ஓட வேல்யூ வந்துட்டு 15. Next one, an inductor of inductance 2 microhenry is connected in series with a resistance, a variable capacitor and an AC source of frequency 5 kHz, the value of capacitance for which the maximum current is drawn into the circuit. ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு இண்டக்டர் இருக்கு, அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு சீரீஸா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு, ஒரு ஏசி சோர்ஸையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட ஃப்ரீக்வன்சி வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க சொல்றது the value of the capacitance கேட்குறாங்க to draw a maximum current. அப்போ கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். ஓகே. அண்ட் ஆல்சோ இட்ஸ் a series circuit, that is நமக்கு இண்டக்டர், ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இருக்கு. எப்போ நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும்னா at the resonant frequency. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் XL-ம் XC-யும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ Z வந்து மினிமமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தட்
current வந்து maximum இருக்கும். அப்ப condition என்னன்னா resonant frequency-க்கு F is equal to 1 by 2 pi root of LC. So இங்க LF கொடுத்திருக்காங்க, C வந்து கேக்குறாங்க. So reform பண்ணலாம். Squaring on both the sides, that is F square is equal to 1 by 4 pi square into LC. So நம்ம வந்து C தான் கண்டுபிடிக்கிறோம். So C is equal to 1 by 4 pi square into L into F square. Okay, இப்போ அப்படியே substitute பண்ணலாம். அப்படி substitute பண்ணுவோம் அப்படின்னா 1 by 4 pi square நீங்க approximate 10 கூட எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு 3.14 square எடுத்துக்கிறேன். And inductance வந்து 2 into 10 power minus 6 Henry and frequency வந்து 7 kilohertz. அப்போ 7 into 10 power 3 the whole square. Okay, so இது எல்லாமே calculate பண்ணிங்கன்னா answer வந்து so 3872 farad னு வரும். So அதுதான் capacitance C. So அதுதான் உங்க கேக்குறாங்க 1 by x. அப்ப x ன்ற இடத்துல நமக்கு 3872 வரும். So this is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது diagrammatic approach பண்ணும். Unpolarized light is incident on the boundary between two dielectric medium whose dielectric constant is root of 2.8 and இன்னொன்று வந்து root of 6.8. So first medium of separation எடுத்துக்கலாம் and இது வந்து normal and first medium ஓட refractive index கொடுத்திருக்காங்க, that is root of 2.8 and second medium ஓட refractive index கொடுத்திருக்காங்க, that is root of 6.8. So next என்ன சொல்றாங்கன்னா, to satisfy the condition so that reflected and refracted ray are perpendicular to each other, angle of incidence கேக்குறாங்க. Let us consider ஒரு unpolarized light வந்து இங்க incident ஆகுது, இது வந்து angle of incidence, அது வந்து reflective ஆகுது, at the same time refractive ஆகுது. Okay, and also அவங்க கொடுத்திருக்க condition என்னன்னா, reflected and refracted ray makes an angle 90 degree and இந்த இடத்துல angle of refraction நம்ம கண்டுபிடிக்கணும். So அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க நல்லா பார்க்கலாம், இது வந்து normal. So normalக்கு total angle வந்து 180 degree because that's a straight line. அப்போ 180 is equal to இது angle of incidence னா, angle of reflection angle of incidence தான், because according to law of reflection rule நமக்கு ரெண்டுமே equal தான். அப்போ இது I னா இதுவும் I ன்னு எடுத்துக்கலாம். அப்போ I plus நமக்கு இங்க 90 degree இருக்கு and கீழே வந்து R இருக்கு. Okay, so அப்போ 90 வந்து oppositeல போச்சுன்னா 180 minus 90 வந்து 90 minus I is equal to R. அப்போ angle of refraction R is equal to 90 minus I. Okay, so இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, angle of incidence தான் கேட்குறாங்க. So first நம்ம condition எழுதலாம். First mediumல இருக்க refractive index வந்து mu1 and அங்க இருக்கிற angle வந்து sin I, that is equal to second mediumல இருக்க refractive index mu2 and அங்க இருக்கிற angle வந்து sin R னு எழுதலாம் or else 90 minus I னு எழுதலாம். So 90 minus theta னா அது cos theta வந்துரும். அப்போ mu1 into sin I, that is equal to mu2 நமக்கு வந்து cos I னு வரும். So cos இந்த side வந்துச்சுன்னா sin by cos வந்து tan I is equal to mu2 by mu1. Okay, so mu2 ன்ற இடத்துல நமக்கு root of 6.8 இருக்கு and அதே மாதிரி mu1 ன்ற இடத்துல root of 2.8 இருக்கு. Okay, so இப்போ நமக்கு I வந்து கண்டுபிடிக்கணும். So oppositeல போச்சுன்னா I is equal to tan inverse of root of 6.8 by 2.8 நமக்கு 68 by 28 ன்னு எடுக்கலாம் and அதை cancel பண்ணா நமக்கு இங்க வந்து 34 by 14 வரும் second table. again இதை நம்ம cancel பண்ணலாம். அப்படி cancel பண்ணோம் அப்படின்னா root of நமக்கு 17 by 7 ன்னு வரும். okay, so இந்த rootக்குள்ள தான் இருக்கு, so அதனால தான் இங்க power 1 by 2 ன்னு போட்டிருக்காங்க. அப்ப I is equal to tan inverse of நமக்கு whole power 1 by 2ல இருக்கணும். இங்க பாருங்க format 1 plus 10 by theta ன்னு இருக்கு. okay, அப்ப இது நம்ம பிரிச்சு எழுதுறோம். அப்ப எப்படி பிரிச்சு எழுதுறானா 1 plus 10 by 7 ன்னு எழுதுறான். வேணா cross multiply பண்ணி பாருங்க. 7 plus 10 வந்து 17, 17 by 7 ன்னு வருது. கரெக்டா தான் இருக்கு. அப்போ 1 plus 10 by theta ன்ற இடத்துல நமக்கு 7 இருக்கு. அப்ப theta ன்ற இடத்துல 7. So value of theta வந்து 7. 7 is the right answer. Next one, electrostatics வந்து பார்க்கலாம். For a charged spherical ball, electrostatic potential inside the ball வந்து கொடுத்திருக்காங்க. Okay, so A and B are constant, R is a distance. Volume charge density inside the ball வந்து கொடுத்திருக்காங்க minus lambda AE. இதில் வந்து value of lambda கேட்குறாங்க. So first நமக்கு electrostatic potential இருக்கு. அதை once differentiate பண்ணி நம்ம electric field கண்டுபிடிக்கலாம். அப்போ E is equal to minus dV by dr. Okay, so once differentiate பண்ணலாம். minus d by dr of அந்த equation அப்படியே எழுதிக்கலாம் 2ar square plus b. So இப்போ நம்ம differentiate பண்ணலாம். minus வந்து காமனா வெளியே எடுத்துக்கலாம். minus
and balance நமக்கு 2a into r square வந்து 2r plus b வந்து constant அப்போ வந்து அது 0 ஆயிரும். அப்போ electric field E is equal to minus 4ar னு வருது. This is equation number 1. And also inside the spherical ball நம்ம electric field ஓட formula E is equal to rho r by 3 epsilon. So இது வந்து direct formula. அப்போ இது equation number 2 னு எடுத்துக்கலாம். So இந்த first equation second equation equate பண்ண போறோம். அப்போ 1 is equal to 2. So அப்போ 1 ன்ற இடத்துல நமக்கு minus 4ar that is equal to rho r by 3 epsilon naught ன்னு இருக்கு. So இங்க r cancel ஆயிரும். Balance oppositeல போச்சுன்னா minus 4a 3 epsilon naught is equal to rho. So இங்க rhoன்றதான் volume charge density அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம எடுக்கலாம் minus 4 3s are 12. அப்போ 12a epsilon naught is equal to இது அப்படியே substitute பண்ணலாம் minus lambda a epsilon naught. Okay. So அப்போ minus minus cancel ஆயிரும். epsilon naught a வந்து cancel ஆயிரும். lambdaன்றது வந்து 12. So அவங்க lambda தான் கேட்குறாங்க. So lambda is equal to 12. We'll see the next question. A particle of mass 250 gram executes a simple harmonic motion under a periodic force F ஓட equation கொடுத்திருக்காங்க. The particle attains the maximum speed of 4 meter per second during its oscillation. So first given data எடுக்கலாம். Mass வந்து 250 gram. So இதை kgக்கு மாத்திரோம்னா 0.25 kg னு எழுதலாம். Or else 1/4 kg னு எழுதிக்கலாம். Okay. Next force ஓட equation கொடுத்திருக்காங்க. F is equal to minus 25x. And maximum speed வந்து கொடுத்திருக்காங்க. V is equal to 4 meter per second. Okay. அவங்க கேட்கிறது amplitude. So first இதில் இருந்து நம்ம acceleration கண்டுபிடிக்கலாம். Using F is equal to ma. So F is equal to ma that is equal to minus 25x. Mass என்றது என்னன்னு தெரியும் 1/4. அப்போ substitute பண்ணோம்னா 1/4 a is equal to minus 25x. So 4 இந்த side போயிடுச்சுன்னா a is equal to minus 100x. So இதுதான் நமக்கு acceleration. So இதை வந்து நம்ம relate பண்ணலாம். That is waves and oscillationல acceleration with respect to positionக்கு ஒரு formula படிச்சிருப்போம். Acceleration a is equal to minus omega square x. So அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். That is equal to a is equal to minus omega square x that is equal to minus 100x. Okay. அப்போ minus minus cancel ஆயிடுச்சு. x நமக்கு cancel ஆயிடுச்சு. அப்போ omega square ன்ற இடத்துல 100. அப்போ ஒமேகான்றது வந்து 10. ஓகே. ஸோ இப்போ ஒமேகா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவங்க மேக்ஸிமம் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கும் நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். தட் இஸ் v is equal to omega a. ஸோ அப்போ ஒமேகான்றது 10. ஆம்ப்ளிடியூட் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் equal to வெலாசிட்டி வந்து 4னு கொடுத்துருக்காங்க. a is equal to 4/10ன்னு எழுதலாம். That is 0.4 மீட்டர்னு வரும். So the centimeter convert பண்ணோம்னா into 100. அப்போ 40 centimeterனு வரும். அப்போ answer is 40. Last question பார்க்கலாம். A car is moving on a circular path of radius 600 meter such that the magnitude of tangential acceleration and centripetal acceleration are equal. So first condition எடுத்துக்கலாம். Tangential is equal to the centripetalனு சொல்லியிருக்காங்க. Next என்ன சொல்றாங்கன்னா the time taken by the car to complete 1/4 of the revolution, that is 1/4 of the circle தான் cover பண்ணிருக்கு. Moving with the initial speed 54 km per hour னு கொடுத்திருக்காங்க. Next இதுல value of t என்னன்னு கேக்குறாங்க. Okay. So first of all இங்க initial speed 54 km per hour னு சொல்லிருக்காங்களா? So அது meter per second க்கு மாத்தலாம். அப்ப 54 into 5/18. So இதை cancel பண்ணோம் அப்படின்னா 15 meter per second னு கிடைக்குது. Okay. So அப்ப initial velocity வந்து 15, final velocity நமக்கு தெரியாது. So first இந்த condition வந்து approach பண்ணலாம். Tangential acceleration dv/dt. That is equal to centripetal acceleration v square by r. So இங்க எல்லாமே positions வச்சு தான் பார்க்க போறோம். So அந்த ஒரு ரீசனால நான் multiply and divide by dx பண்ணிக்கிறேன். Okay. So இந்த dx/dt வந்து velocity v into dv/dx that is equal to v square by r. அப்போ இங்க இருக்கிற v cancel ஆயிடுச்சு. Balance dv is equal to 1/r into dx. Is it okay? So next இந்த v இந்த சைடு கொண்டு வந்துடலாம் by v. So இப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடும் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். Okay. So first நான் இங்க எடுத்திருக்கேன். dv/v is equal to dx/r. So we gonna integrate on both the sides. So ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்.
ஸோ ஸ்பீடுக்கு பார்க்கலாம். இனிஷியல் ஸ்பீட் வந்து 15 கொடுத்துட்டாங்க. ஃபைனல் ஸ்பீட் நமக்கு தெரியாது, அது வின்னு எடுத்துக்கலாம். அதே பொசிஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 தானே, ஸோ 0ல இருக்கும். அண்ட் பொசிஷன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இன்டெகிரேட் பண்ணோம்னா இது வந்து லானா மாறிடும். லான் v by 15 that is equal to இங்கே 1 by r வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அப்போ இன்டெகிரேட்டிங் dxனா நமக்கு x மட்டும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம லான் இருக்கு, ஆன்டிலான் ஆன் போத் சைட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்கே v by 15 is equal to e power x by r னு மாறிடும். ஓகே, அண்ட் இந்த 15 இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்போ v is equal to 15 e power x by r. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வெலாசிட்டியோட ரிலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வெலாசிட்டி ரிலேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். வெலாசிட்டின்ற இடத்துல dx by dt போட்டுக்கலாம். அப்போ dx by dt is equal to 15 e power x by r. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆனதுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு e power minus x by r that is equal to 15 and dx இங்கே இருக்கும், dt இந்த பக்கம் போயிடும். ஸோ நான் வந்து ரீஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரெண்டு சைடும் இன்டெகிரேட் பண்ணும். இந்த பக்கம் dx-ஆல இன்டெகிரேட் பண்ணலாம், இந்த பக்கம் dt-ஆல இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம லிமிட் பார்க்கணும். இவங்க பாருங்க 1/4 ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லிமிட் இங்கே 0லேருந்து 1/4 ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா நமக்கு வந்து 2πr/4 வரும். அப்போ πr/2. அது இங்கே டைம் வந்து 0 to tன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இன்டெகிரேட் பண்ணலாம். அப்படி இன்டெகிரேட் பண்ணால் இங்கே e power minus x by r by minus xன்றது டிஃப்ரென்ஷியேட் ஆகி 1 வந்துடும். அப்போ 1/r அண்ட் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் 0 to πr/2 that is equal to இங்கே 15 dt-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் tன்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த r வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ minus r e power minus x by r and limit substitute பண்ணலாம். again 0 to πr/2 that is equal to 15t. okay, so இப்போ upper limit minus lower limit. okay, so upper limit πr/2 இருக்கா, இங்க substitute பண்ணோம்னா இங்க r வந்து காமனா எடுத்துடலாம். balance minus e power minus πr/2r minus and minus of e power 0. okay, that is equal to 15t. அப்ப இங்க minus minus இங்க என்ன ஆயிரும், plus ஆயிருமா. அப்ப balance r into e power 0 minus இங்க r cancel ஆயிடுச்சுனா e power minus π/2 that is equal to 15t. 15 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 15 இங்க வந்து t and r ன்றது 600 மீட்டர்னு given data தந்திருக்காங்க. அப்போ 600/15 இங்க e power 0 வந்து 1 minus e power minus π/2 இதுதான் நமக்கு t. okay, and also இதை நம்ம cancel பண்ணா we will get it as 40. அப்போ நமக்கு 40 into 1 minus e power minus π/2 equal to t. so இங்க relation எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அதேதான் t 1 minus e power minus π/2. so கரெக்டா மேட்ச் ஆகுது. அப்போ இவங்க சொல்ற t ன்ற இடத்துல நமக்கு 40 இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீட் அண்ட் JEE பிசிக்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவரிஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.